உடையார் பாகம் 3 126வது அத்தியாயம் தொடர்கிறது. கூட்டம் மிக கூர்மையாய் பேச ஆரம்பித்தது. எல்லா அந்தணர்களும் நிமிர்ந்து உட்கார்ந்து பேச்சை முழுவதுமாய் கவனத்தோடு கேட்டார்கள். மறுத்தவர் பேசினார். உன்னிடம் வாள் இருந்தால் போதாது, எதிரியிடம் என்ன இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியம். எதிரியிடம் வெறும் கோல்தான் இருக்கிறது என்றால் நிம்மதி, எதிரியிடம் எதுவும் இல்லை என்றால் இன்னும் நிம்மதி. எதிரியிடம் ஒரு குறுவாள் இருக்கிறது என்றால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். எதிரியிடம் உன்னை விட நீண்ட வாளும் வேலும் இருக்கிறது என்றால் உன் வாளை வைத்துக்கொண்டு என்ன செய்வாய்? சொல்லிவிட்டு அந்த அந்தணர் நிறுத்தினார். சவரம்தான் செய்ய முடியும். இன்னொரு அந்தணர் கோபமாக பதில் உரைத்தார். பூடகமாக பேசுகிறீர்கள், நேரடியாக பேசலாமே. உனக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் பற்றி இப்பொழுது கேள்வி அல்ல. நமக்கு இன்னும் சலுகைகள் வேண்டும் என்பதும் கேள்வி அல்ல. நம்மை போலவே மற்றவர்களுக்கும் சலுகைகள் கிடைக்க துவங்கினால் நம்முடைய நிலை என்ன ஆவது என்பதுதான் கேள்வி. இதைதானே சொல்ல வருகிறீர்கள்? ஆமாம். இதற்கு என்ன செய்வது? இன்னொரு அந்தணர் கேட்டார். வேறு ஒருவருக்கு சலுகை கிடைக்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டுமா? நல்ல உயர்ந்த குணம்தான். முதலில் பேசிய அந்தணர் உரக்க பேசினார். நீங்கள் உத்தமராய் வேடம் போடுவதை சற்று தள்ளி வையுங்கள். உண்மையில் இங்கு என்ன நடக்கிறது என்பதை உற்று பாருங்கள். அவருக்கு சலுகைகள் அதிகம் கிடைப்பதால் என்ன ஏற்படும்? இதுதானே கேள்வி. ராமர் வாத்தியாருக்கு பருத்தி வேட்டி சம்பாவனை, கிருஷ்ண வாத்தியாருக்கு பட்டு வேட்டி சம்பாவனை, ராமவாத்தியாருக்கு மல்லிகைப்பூ மாலை, கிருஷ்ணவாத்தியாருக்கு முத்து மாலை, ராமவாத்தியாருக்கு தாமிர சொம்பு தானம், கிருஷ்ணவாத்தியாருக்கு தங்க சொம்பு தானம். இப்பொழுது கிருஷ்ணவாத்தியார் எப்படி நடந்து கொள்வார்? ராமவாத்தியார் எப்படி நடந்து கொள்வார்? ஆஹா, அற்புதமான உபமானம். நான் கிருஷ்ணவாத்தியாராக இருந்தால் தலைகீழாக நடப்பேன். அடுத்து ராமரையும் தலைகீழாக நட என்று கட்டளை இடுவேன். அபாரம், அதுதான் உண்மை. கிருஷ்ணவாத்தியாருக்கு தங்க சொம்பு கிடைப்பது, ராமவாத்தியாருக்கு குறையில்லை. தங்க சொம்பு வாங்கியதும் கிருஷ்ணவாத்தியாரின் நடவடிக்கைகள் ராமவாத்தியாரை பாதிக்கும். அதாவது சிற்பிகளும் தலச்சேரி பெண்டிருக்கும் கருமாருக்கும் இன்ன பல ஜாதியினருக்கும் நாம் கை கட்டி நிற்க வேண்டும் என்று சொல்கிறீரா? இப்பொழுது அப்படிதான் நிற்கின்றோம். ஏவல் தொழில் செய்ய வேண்டும் என்ற நிலை வந்துவிடும். உங்களால் கருமாரை அதட்ட முடியுமா? தச்சரை விரட்ட முடியுமா? வீட்டை செப்பினிட வருகிறீரா கட்டடக் கலைஞர், அவரை அதட்டி மிரட்ட முடியுமா? தேவதாசிகளை அடிக்குட்டி என்று விளைக்க முடியுமா? எதுவும் முடியாது. நீங்கள் அதிகமாக பேசுகிறீர்கள். அந்தணர்கள் எந்த கிராமத்திற்கு வந்தாலும் எழுந்து நிற்கிறார்கள், வரவேற்கிறார்கள், பரபரக்கிறார்கள், நல்லது கெட்டது பற்றி விசாரிக்கிறார்கள். எழும்போது நெல்லோ வாழையோ முளைப்பயிரோ சிறு மூட்டையில் கொடுத்து அனுப்புகிறார்கள். வெறுங்கையோடு எந்த கிராமமும் அந்தணரை அனுப்புவதில்லை. இன்னும் சில கிராமங்களில் உட்கார்ந்து சில நேரம் இறைவன் புகழ் பாட சொல்கிறார்கள், வேதம் சொல்ல சொல்கிறார்கள். பிரதி அமாவாசை போதும் நம் ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போய் இறந்த வீரர்கள் பலருக்கு மனக்கேதம் தீர்க்கும் பொருட்டு நீர் வார்க்க சொல்கிறார்கள். உங்களை யாரோ அலட்சியப்படுத்துவது போல் ஏன் பேசுகிறீர்கள்? நீங்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்.
விழித்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். வயதாகி தளர்ந்து விட்ட காரணத்தினால் கிராமத்துக்குள்ளேயே அலைகிறீர்கள். தஞ்சையின் தென்பகுதியான தளிச்சேரி பெண்டீர் வீட்டிற்கும் கோயில் அஸ்திவாரம் போடுகின்ற இடத்திற்கும் போய் பாரும். விலகிப்போ என்றுதான் உங்களுக்கு உத்தரவு வரும். இது அதிகமான பேச்சு. நான் நம்பவில்லை. குளக்கரையில் என்னால் இதற்கு பதில் சொல்ல முடியாது. காலம் மாறிவிட்டது என்று அனுபவத்தால் சொல்கிறேன். இந்த சலுகைகள் மற்றவர்களுக்கு அதிகமாக, நமக்கு இணையான சலுகைகள் மற்றவருக்கு கிடைக்க நாம் பங்கப்படுவோம் என்பது நிச்சயம். நான் கேட்கும் கேள்வி இதுதான். என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? அவருக்கு சலுகைகள் தரக்கூடாதா, அல்லது உங்களுக்கு அதிக சலுகை வேண்டுமா? இதற்கு எவரும் பதில் சொல்லவில்லையே. சொன்னால் வருத்தமாக இருக்கும். ஆனால் சொல்லித்தான் தீர வேண்டியிருக்கிறது. மற்றவருக்கு அதிக சலுகைகள் கிடைக்காத வண்ணம் கவனித்து கொள்ள வேண்டியது நமது வாழ்க்கையின் நியதியாகிவிட்டது. இப்படி பேசுவதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? யாரோ யாருக்கோ வாரி வழங்குவதை கை நீட்டி தடுப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? உங்களுக்கு தெரியாதது அல்ல. நியாயம், தர்க்கம் என்று 2 விஷயங்கள் உண்டு. நீங்கள் சொல்வது நியாயம், ஆனால் தர்க்க சாஸ்திரப்படி சரியாக வராது. 2 எடை தட்டுகளிலும் சமமாக அரிசி போட்டால் 2 பக்க அரிசியும் சமம் என்று ஆகிவிடும். உயர்வு தாழ்வு இல்லை என்று போய்விடும். நாம் உயர்வு என்ற ஒரு விஷயத்தை உலகம் தோன்றிய காலம் முதல் நடைபெற்று வரும் ஒரு செயலை நம்முடைய காலகட்டத்தில் நாம் மௌனமாக இருந்து இழக்க வேண்டுமா? கூட்டம் அமைதியாக இருந்தது. இலத்தி சடையன் திடுக்கிட்டான். மெல்ல குணவன் கைகளை தொட்டான். அமைதியாக இரு இலத்தி, முழுவதும் கேள். முணுமுணுப்பாய் குணவன் பதில் சொன்னான். மற்றவருக்கு சலுகைகள் கொடுக்கக்கூடாது என்ற விஷயத்தை வாதத்திற்காக எடுத்துக்கொண்டாலும் இதை செயலாற்றுவது மிக மிக கடினம். சக்கரவர்த்தி உடையார், ஸ்ரீ ராஜராஜ தேவர் போன்ற மனிதர்களிடம் மற்றவருக்கு சலுகை கொடுக்காதே என்று சொன்னால் அதுவே கொடுக்க தூண்டுகின்ற விஷயமாக போய்விடும். யார் வாங்குகிறார்களோ அவர்களை பகைத்து கொள்ளும்படியாக ஆகும். கருமார்கள் நம்மீது மிகுந்த கோபமாக இருக்கிறார்கள். கை கலப்புக்கு தயாராகி விட்டார்கள். நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் அங்கே நம்முடைய இளைஞன் செய்தது தவறு. கருமார்களிடம் முஷ்டி மடக்கி இருக்கக்கூடாது. இளைஞர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக சொல்லித்தர வேண்டும். ஒன்று, உடைவாள் அணிந்து யுத்த பயிற்சி பெற்று கிருஷ்ணன் ராமன் போல சேனாதிபதியாகவோ அருள்மொழிவர்மனை போல உபசேனாதிபதிகளாகவோ இருந்துவிடு. அல்லது எங்களைப் போல் அமைதியாக இரு. உடம்பிலே வலுவிருக்கிறது என்று கருமாரர்களிடம் போய் கை நீட்டலாமா? முட்டாள்தனம் அல்லவா அது? அத்தனை கோபம் ஒரு அந்தணனுக்கு ஆகாது. கோபப்படுகிற அந்தணனும் கோழையான மறவனும் ஒன்று. இரண்டுமே அனர்த்தம் விளைவிக்கும். தானம் அளிக்காத வைசியனும் சோம்பி தூங்குகின்ற வேளாளனும் ஒன்று. அவர்களாலும் அனர்த்தம் விளையும். வைசியன் ஏன் தானம் தர வேண்டும்? புரியவில்லை. தானம் கொடுக்கிற போதுதான் வைசியனுடைய புகழும் அவன் தொழிலும் மற்றவர்களுக்கு போய் சேரும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் குழந்தைகளுக்கு பொறி உருண்டை கொடுப்பாரே, அவர் இரத்தனங்களும் வெண்கலப் பானையும் துணிமணிகளும் விற்பவர் என்று ஊருக்கே தெரிய வரும். வெண்கலப்பானை வேண்டுமென்கிற போது பொறி உருண்டை ஞாபகமும் பொறி உருண்டையால் அவர் பேரும் நினைவுக்கு வந்து அங்கு போய் வாங்க தோன்றும். ஒரு உழவன் தினந்தோறும் காட்டுக்கு போக வேண்டும். தன் கழனிகளை கவனிக்க வேண்டும். தாவரத்தின் அசைவுகளை கவனித்து கொண்டே இருந்தால்தான் விவசாயம் சிறக்கும். ஒரு நாள்
ஒரு உழவன் தன் வயல் பக்கம் வரவில்லை என்றாலும் பயிர்கள் வாடும். சரி, என்ன சொல்ல வருகிறீர்கள்? ஒரு பொழுதும் நாம் சண்டையில் இறங்கக்கூடாது. கைகலப்புக்கு தயார் என்றால் கிருஷ்ணன் ராமனைப் போல இடுப்பில் வாள் தரித்து போர்முனைக்கு போகின்ற யோகிதையை வரவழைத்து கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு நல்ல வாழ்க்கை. ஏனென்றால் போர் என்பது வெறுமே முரட்டுத்தனம் அல்ல, கத்தி வீச்சு அல்ல. அது யுக்தி, தந்திரம். அந்தரான பிரம்மராயர் தானே சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜ தேவரோடு சேர தேசத்து படையெடுப்பில் பங்கு கொண்டு பெரும் அழிவை ஏற்படுத்தியது. காந்தலூர் சாலை வரை வழிநெடுக அடர்த்தியான காடுகள், பாதையே இல்லாத காடுகள். அதை 100 பேர் கொண்ட மறவர்கள் மரங்களை வெட்டி தரிப்பார்கள். பிறகு பின்னடைவார்கள். அடுத்த 100 பேர் முன்னேறி மறுபடியும் மரங்கள் வெட்டுவார்கள், பின்னடைவார்கள். அடுத்தது 100 பேர் முன்னேறி மரங்கள் வெட்டுவார்கள், பின்னடைவார்கள். மறுபடியும் 3 நாட்கள் கழித்துதான் உங்களுக்கு மரம் வெட்டுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் மறவர்கள் துடிப்பார்கள். எங்கே 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 என்று பரபரப்பார்கள். நான் முன்கூட்டியே போய் மரம் வெட்டட்டுமா என்று ஆவலாக இருப்பார்கள். உங்கள் குழுவை விட எங்கள் குழு அதிகம், எங்கள் குழுவை விட அந்த குழு அதிகம் என்று போட்டி போட்டுக்கொண்டு 3 நாட்களில் காந்தலூர் சாலையை கபலீகரம் செய்துவிட்டு வந்து விடுவார்கள். யானைகளுக்கு பின்னால் கற்பலகைகளை இழுத்து வர செய்து பூமியை சமமாக்கி திம்சு கட்டை போட்டு இடித்து கோவேறு கழுதைகளால் கூடை கூடையாய் மண் கொண்டு வந்து கவிழ்த்து மேடான இடங்களில் சுட்ட செங்கல் பரப்பி பாறைகளை அழுத்தி வைத்து ஒரு செடி கூட உள்ளே தலை நீட்டாமல் கத்தரித்து வழியிலே இளைப்பாறும் பந்தல் ஏற்படுத்தி சக்கரவர்த்தியார் காந்தலூர் சாலை வரை இப்படி பாதைகள் இருக்கின்றனவே, யார் போட்டு வைத்தது என்று வியக்கும் அளவுக்கு பிரம்மராயர் அல்லவா வேலை செய்தார். அதன் அல்லவா பிரம்மராயருக்கு சேனாதிபதி பதவி கிடைத்தது. சோழ தேசத்தை ஆளுவது யார்? பிரம்மராயர்தானே. நீங்கள் அதிகம் பேசி ஆபத்தை கொண்டு வந்து விடுவீர்கள் என்று நினைக்கின்றேன். இது என்னுடைய வார்த்தை அல்ல, சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் சொன்ன வார்த்தை. நான் எந்த கவலையும் இன்றி ஊராக சுற்றி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் சோழ தேசத்தை திறம்பட ஆளுவதற்கு என் சேனாதிபதியான பிரம்மராயர் இருக்கிறார் என்று நடு சபையில் உரக்க சொல்லியிருக்கிறார். வேறு ஒரு அந்தணர் இடைமறித்தார். அது மட்டுமல்ல, இன்னொன்றும் என் காதில் விழுந்தது. அடுத்தது உபசேனாதிபதியாக இருக்கின்ற அருண்மொழி பட்டரை ராஜேந்திரருக்கு துணையாக வைத்து கொள்ளவும் அவரை அடுத்து பிரம்மராயருக்காகவும் உதவி செய்யுமாறு இப்பொழுதுள்ள பிரம்மராயரான கிருஷ்ணன் ராமனை சக்கரவர்த்தி கைப்பிடித்து கேட்டுக்கொண்டாராம். பிரம்மராயர் தன் மனைவிக்கு சொல்ல, அவர் மனைவி வைஷ்ணவதாசனிடம் சொல்ல, வைஷ்ணவதாசன் தன் மனைவியிடம் சொல்ல, அவன் மனைவி சொல்லி பல பேருக்கு தெரிந்துவிட்டது. இவ்வளவு பெரிய ஹோமம் நடக்கிறது, வைஷ்ணவதாசனை காணோமே. உன்னை போல வேதம் சொல்கிற வேலையா? வைஷ்ணவதாசன் இருப்பது அரசியல், அதுவும் ஒற்று அறியும் வேலை. இந்நேரம் எந்த சுவரில் எகிரி குதித்து கொண்டிருக்கிறாரோ, யார் வீட்டு கதவை திறக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாரோ, சோழப்படை வீரர்களுக்கு நடுவே படுத்து கொண்டிருக்கிறாரோ தெரியவில்லை. எதிலும் நாம் தான் சிறந்தவர்களா? சோழ தேசத்தில் மிக சிறந்த ஒற்றன் யார் என்றால் அது வைஷ்ணவதாசன் தான் என்று சொல்கிறார்களே. ஆமாம், ஒற்றன் அளவில் புத்திசாலித்தனமும் ஞாபக சக்தியும் தான் அடிப்படை வித்தை. ஒற்றறிந்தால் அரசாங்கத்திற்கு ஒரு விசேஷமாகவே சொல்லப்படுகிறது. நாம் பேசிக்கொண்டிருந்த விஷயம் இப்பொழுது எங்கேயோ போய்விட்டது.
இல்லை, அது இன்று பேசி மாளாது. நம்மால் செய்யும் முடிவு அல்ல. சலுகைகள் கொடுக்காதே என்று யாரிடமும் சொல்ல முடியாது. நமக்கு அதனால் அவப்பெயர்களால் உண்டாகும். இதை வேறு விதமாக சமாளிக்க வேண்டும். எப்படி? எல்லோருக்கும் வீடுகள், எல்லோருக்கும் எக்காலம், எல்லோருக்கும் பறை அறிவிப்பு, எல்லோருக்கும் கொடி பதாகை, எல்லோருக்கும் மெய்கீர்த்தி, எல்லோருக்கும் பூணல் என்று கேட்க வைத்துவிட்டால்? சொல்லிவிட்டு சொன்னவர் வாய்விட்டு சிரித்தார். மற்றவர்களும் சிரித்தார்கள். காட்டில் உள்ள வேடர்கள் வரும்பொழுது பூரண கும்பம் மரியாதையும் கட்டியம் கூறுதலும் எக்காலம் ஊதுதலும் நடத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டால் என்ன ஆகும் என்று நினைக்கிறீர்கள்? கண் சிமிட்டி ஒரு அந்தணர் கேட்டார். யாருக்குமே எந்த சலுகைகளும் இல்லை என்று நின்று போகும். கட்டியங்கூறுதல் அரசருக்கு மட்டுமல்லவா? வேடுவர்களுக்கும் சொன்னால் விடுவார்களா? வலிக்குமே, துடிக்குமே. அதனால்தான் அப்படி செய்வது எப்படி செயலாக்க முடியும்? எந்த வேடுவர் எனக்கு கட்டியம் கூறு என்று சொல்லுவான்? கருமார்களுக்கு வீடு கொடுத்திருக்கிறார்கள் ஐயா. முன்னும் பின்னும் வாசல் வைத்து வெள்ளை அடித்து பெரும் மாளிகை கட்டிக்கொள்ள சொல்லி பெரும் திண்ணைகளை வைக்க சொல்லி அந்த திண்ணைகளில் பெண்டு பிள்ளைகளை கொலுவிருக்க செய்தால் நாளைக்கு அவர்களுக்கு பல்லக்கும் பரிவாரமும் எக்காலமும் இன்ன பிறவும் வரும். அவர்களுக்கு இவை இருப்பதில் என்ன தவறு? எதையும் கேட்கலாமே. தஞ்சையிலிருந்து மதுரை வழியாக சேர தேசத்திற்குள் போய் காந்தலூர் சாலைக்கு பல காடுகள் அறுத்து போன போது உதவி செய்தவர்கள் யார்? வேடுவர்கள்தானே. வேடுவர்கள் இல்லாமல் காந்தலூர் சாலை போயிருக்க முடியுமா? 7 காடுகள் அறுத்திருக்க முடியுமா? இதனால் என்ன ஆகும்? எல்லோரும் கேட்டால் இல்லை என்று மறுக்கத்தான் வேண்டியிருக்கும். எவருக்குமே இல்லை என்ற வார்த்தை தான் வரும். எப்போதும் வாங்கி கொண்டிருக்கிற நமக்கு இது சாதகமாகும். இது சோழ தேசத்தை பிளவுபடுத்துவது ஆகாதா? வேடுவரும் கம்மாளரும் தச்சரும் வேளாளரும் மறவரும் பிரிந்து போய் அடித்து கொண்டால் ஒரு தேசம் நொய்மைப்படாதா? அப்படி நொய்மைப்பட்ட தேசத்தில் வேறு வீரர்கள் வரமாட்டார்களா? 126வது அத்தியாயத்தை நாளையும் தொடரலாம். நன்றி, வணக்கம்.